அனைவருக்கும் வணக்கம். பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேசராசிக்கு உண்டான சனி வக்ர பலன்கள் என்ன என்பதனை இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே மேசராசிக்கு சனி பகவான் இப்போது தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனிலையும் விரய சனியில் மேசராசிக்காரங்க இருக்கீங்க. அதாவது விரய சனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செலவினங்கள் நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் அதிகமாகும். அதாவது நம்ம இப்போ சம்பாரித்து நம்மளால் ஒரு 1000 2000 தனியாக சேமிப்புக்குன்னு எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த விரய சனி. சரி, ஏதாவது ஒரு விரயம் அப்படின்னு ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதில் இப்போது உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் சனி பகவான் வக்ரம் பெற போகிறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். சரிங்களா, முக்கியமாக இந்த விரயஸ்தானத்தில் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா வக்ரமாகிறது. அந்த விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ், உங்களுக்கு அந்த செலவாகக்கூடிய ஒரு செலவினங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். அதே சமயம் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு அந்த விரயம் அப்படிங்கிறது சுப விரயமாக மாறும். அது எப்படி சுப விரயமாக மாறும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு லேண்டு வாங்குவீங்க, ஒரு நம்மளுக்கு இப்போது பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணி கடன் வாங்கி லேண்டு வாங்கி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். ஸோ இதுதான் நம்மளுக்கு சுப விரயங்கள். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த சனி வக்ர நிகழ்வு காலங்கள். சரிங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி, அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அவரோட சுயசாரம் மேச ராசிலேருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா 10 11ஆம் இடம் சனி பகவான். சரிங்களா, ஸோ அவரோட சுயசாரத்தில் 82 நாட்களும், பூரட்டாதி நட்சத்திரம் குரு சாரத்தில் 56 நாட்களும் வக்ரம் பெற போகிறார். சரிங்களா, ஸோ இதனோட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் இடத்துல வக்ரமாகக்கூடிய சனி உங்களோட ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானத்தையும் கடன் ரணருண ரோகஸ்தானத்தையும் 9வது பாவகத்தையும் பார்வை செய்வார். இப்போ நம்மளுக்கு அந்த 3 பாவகங்கள் மூலியமாக ஏதாவது ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நம்மளுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறது அப்படிங்கிறது இது நாள் வரையும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சரியாகும். சரிங்களா, இப்போ வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் ஏதோ மனஸ்தாபமாக நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். முடிஞ்சளவு இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் நீங்கள் அந்த பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இப்போது ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கீழ்நிலை வேலையாட்களிடம் கொஞ்சம் நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுறது நல்லது. அதே சமயம் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் கடுமையாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக எப்போதும் போல் பேசுகிறது அப்படிங்கிறது நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி 6ஆம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான். 6ஆம் இடம் 12வது ராசி கட்டத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது கடன். முக்கியமாக நீங்கள் கடன், இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்திருக்கும், அதை வாங்குவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அதுக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு பேங்கோ இல்லை ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மூலமாக நம்மளுக்கு லோன் கிடச்சிது அப்படின்னா வாங்கி போடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பீங்க. ஸோ அதற்குண்டான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அமையும். ஏன்னா சுப விரயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி கடன் உங்களால் சமாளிக்க முடிஞ்ச அளவுக்கு கடன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ரொம்ப தாராளமாக வாங்கிக்கலாம். மற்றபடி ரொம்ப பெரிய கடன் அப்படிங்கிற மாதிரி வாங்க வேணாம். ஏன்னா ஏழரை சனி அப்படின்னாலே கடனில் எடுத்து விட்ரும். சரிங்களா, கடன் இல்லைனா வம்பு வழக்கு கேஸு இல்லைனா ஏதாவது ஹெல்த் வைஸஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்துடும். ஸோ அதனால் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக நம்ம செயல்படுறது அப்படிங்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உடல்நிலை ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது சின்ன சின்ன உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டொமக் ரிலேட்டடாக பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது நம்மளோட வயிறு சம்மந்தமான ஒரு பிளேஸு. ஸோ அதனால் உணவு சார்ந்த பழக்க வழக்கங்கள், உடல்நிலை நீங்கள் கொஞ்சம் சற்று அதிகமாக கவனித்துக் கொள்வது நல்லது. வேலை செய்கிறவங்க, இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வேலை மாற்றத்திற்காக நீங்கள் ஒரு வேறு கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை இருக்கிற கம்பெனியில் வேறு டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. அதே சமயம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான நான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம், போகிறதுக்கு உண்டான ஒரு எல்லாமே தடையாகி தாமதமாகி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் டக்குனு கிளிக் ஆகிரும். விசா கிடச்சிரும், ஜாபும் கன்ஃபார்ம் ஆயிரும். டக்குனு 1 or 2 months நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் நிச்சயமாக மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே சமயம் அதாவது வெளியில் இப்போ நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்கிறீங்க, ஏதோ ஒரு ஆஃபீஸ் விஷயமாவோ இல்லை குடும்பம் சார்ந்த அமைப்பு ஒரு டூர் போகிறீங்க, ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கேயிருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல மன மகிழ்ச்சி, நல்ல ஒரு ஏதாவது ஆதாயம், நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்கள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே சமயம் இப்போ இப்போ நம்மளுக்கு வீடும் சுப விரயம்தான். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வீடு கட்டுறோம். ஸோ வீடு கட்டுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை, இப்போ வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறவங்களுக்கு ஆவணி மாதம்
நிச்சயமாக உங்களுக்கு வீடு மனை போடக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மைகளை செய்யும். மற்றபடி திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றமான சூழல் அமையும், நல்ல வரன் அமையும். மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் இருக்கும். புத்திரபாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப தாராளமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ புதுசாக ஜாயின் பண்ண ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கூடவே பல வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்க நபர்களாக இருக்கட்டும், எந்த காரணத்துக்காகவும் உங்கள் குடும்ப பிரச்சனையும் சரி, உங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தின் சில சிக்கல்கள் ஏதாவது இருக்கும், அதெல்லாம் நீங்கள் யாருக்கிட்டையுமே பகிராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து வாக்குஸ்தானத்தை சனி பகவான் விரயஸ்தானத்திலேருந்து பார்ப்பது அப்படிங்கிறது நாம் நல்லதுக்கு சொன்னாலும் அவங்க அதை ஒரு மாதிரி எடுத்துக்குவாங்க. நம்ம பேசாமல் இருந்தாலும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் பேச வச்சு அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருக்கிறது அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி கடனுமே நீங்கள் நிதானமாக வாங்குறது நல்லது. இப்போது கடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கடன் நம்ம வாங்குவதற்கு உண்டான சோர்ஸஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் லோன்லாம் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் ஆயிரும், அதுக்கப்புறம் லோன் டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது அப்படின்னா அந்த கடனால் நம்மளுக்கு என்ன ஆதாயம், அதை ஆராய்ந்து வாங்குவது அப்படிங்கிறது நல்லது. என்னோட இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களோட சப்போர்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் எதிர்காலத்தில் ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் ரிலேட்டட், அதாவது பரிகாரங்கள் அப்படிங்கிறது நான் ஒன்லி வழிபாடு மட்டும் தான் சொல்லுவேன், கோவில்களுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.